நம்மள சுத்தி இருக்கிற உலகத்துல எல்லாருமே எதையாவது ஒன்ன நிரூபிக்க ஓடிக்கிட்டே இருக்கிறாங்க இல்லையா? நமக்கும் ஒரு கஷ்டம் வந்தா யாராவது நம்மள ஒதுக்கினா நாமளும் அதையே தான் செய்யறோம். அவங்கள துரத்துறோம், திரும்ப திரும்ப மெசேஜ் அனுப்புறோம். நம்மள புரிஞ்சுக்காதவங்க கிட்ட போய் நம்ம நியாயத்தை விளக்குறோம். ஆனா இப்படி செய்யும்போது நாம நம்ம சக்திய அவங்க கையில கொடுக்கறோம்னு நாம உணர்றதே இல்ல. ஆனா உண்மையான பலம் எங்க இருக்கு தெரியுமா? விளக்கம் கொடுக்கறதுல இல்ல, அமைதியா இருக்கிறதுல தான் இருக்கு. ஒருத்தர் நம்மள மதிக்காதப்போ ஒரு வார்த்தை கூட பேசாம அமைதியா விலகி போறதுதான் உண்மையான மனோதிடம். இந்த மௌனம் ஒரு வெறுமை இல்ல, அது ஒரு கட்டுப்பாடு, அது சுயமரியாதை. நீங்க இப்படி எதிர்வினை ஆற்றாம இருக்கும்போது மத்தவங்க உங்க மேல இருந்த கட்டுப்பாட்டை இழுந்துருவாங்க. உங்க அமைதி அவங்கள பயமுறுத்தும். அதனால இன்னைக்கு நாம பலவீனத்தை இல்ல, பலத்தை உருவாக்குற அமைதியை பத்தி பேச போறோம். உங்க மௌனம் நீங்க அனுப்புற எந்த மெசேஜை விடவும் சத்தமா பேசும். அமைதி ஏன் ஒரு சூப்பர் பவர்னு சொல்றதுக்கு 6 முக்கியமான காரணங்களை இன்னைக்கு பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். முதலாவது, நீங்க இல்லாதத உங்க மௌனம்தான் புரிய வைக்கும். எப்பவாவது கவனிச்சிருக்கீங்களா? நீங்க விளக்கம் கொடுக்கறத நிறுத்தின உடனே, துரத்துறத நிறுத்தின உடனே மத்தவங்க உங்கள பத்தி யோசிக்க ஆரம்பிப்பாங்க. இதுதான் அமைதியோட மேஜிக். கடைசியா உங்களுக்கு கஷ்டம் வந்ததை யோசிச்சு பாருங்க. யாரோ உங்கள கண்டுக்காம விட்டிருக்கலாம், மதிக்காம பேசியிருக்கலாம். உடனே உங்க மனசு ஏதாவது பேசு, சண்டை போடு, உன் மதிப்பென்னன்னு காட்டுன்னு சொல்லிக்கும். ஆனா உண்மை என்னன்னா, நீங்க அதிகம் பேச பேச அவங்க காது கொடுத்து கேட மாட்டாங்க. நீங்க துரத்த துரத்த அவங்க ஓடுவாங்க. ஆனா நீங்க அமைதியா விலகிட்டா, திடீர்னு நீங்க அவங்க கூட இருந்ததை விட நீங்க இல்லாதத அவங்க அதிகமா உணர ஆரம்பிப்பாங்க. உங்க அமைதிய புரியாத ஒருத்தருக்கு நீங்க 1000 வார்த்தை பேசினாலும் புரிய போறதில்ல. நீங்க கெஞ்சுவீங்கன்னு நினைக்கிற இடத்துல நீங்க அமைதியா இருந்தா அவங்க செஞ்சது அவங்களுக்கே ஒரு கண்ணாடி மாதிரி தெரியும். நீ என்ன செஞ்சன்னு நான் பார்த்தேன், ஆனா அத உனக்கு விளக்குற அளவுக்கு ஏன் சுயமரியாதைய நான் குறைக்க மாட்டேன். உங்க மௌனம் சொல்லும். அவங்களுக்கு உண்மையிலேயே அக்கறை இருந்தா அவங்களே வந்திருப்பாங்க. மரியாதை இருந்தா அவங்களே பேசியிருப்பாங்க. அதனால நீங்க அமைதியா இருங்க. அந்த அமைதியில நீங்க இழந்த சக்தி உங்களுக்கு திரும்ப கிடைக்கும். இரண்டாவது, அமைதியா இருக்கும்போது உங்களுக்குள்ள இருக்கிற உண்மை நல்லா கேடும். இந்த உலகம் ரொம்ப சத்தமான இடம். ஆனா அமைதி மத்தவங்க சொல்றதை இல்ல, உங்களுக்குள்ள இருக்கிற குரலை கேட்க உதவும். கஷ்டம், துரோகம், குழப்பம்னு வரும்போது நிறைய பேர் அடுத்தவங்க கிட்ட ஐடியா கேட்க ஓடுவாங்க. ஆனா மனசுல தெளிவு இருக்கிறவங்க அமைதியாகிடுவாங்க. நீங்க உண்மையா அமைதியாகும்போது உங்க மனசு தெளிவடையும். அப்போ சில உண்மைகள் உங்களுக்கு புரிய ஆரம்பிக்கும். அவங்க என்ன மதிக்கவே இல்லை, நான் தான் அதை ஏத்துக்கல. அவங்க போனதுக்காக எனக்கு கோபம் வரல, நான் ஏன் இவ்வளவு நாள் கூட இருந்தேன்னு தான் கோபம் வருது. எனக்கு விளக்கம் தேவையில்லை, எனக்கு நிம்மதிதான் தேவை. இந்த மாதிரி உண்மைகள் உங்களுக்குள்ள இருந்து வெளியே வரும். உங்க உணர்ச்சிகள் கத்தும், அவங்கள துரத்து, விளக்கம் கொடுன்னு. ஆனா உங்க மனசாட்சி மெதுவா சொல்லும், கண்ணியமாறு, நிம்மதியாறு, அவங்கள போக விடு. மூன்றாவது, ஒரு தெளிவுக்காக கெஞ்சுறது உங்களுக்கு நீங்களே செய்யற துரோகம். ஒரு உறவு முடியும் போதோ இல்ல பிரச்சனை வரும்போதோ ஒரு கடைசி விளக்கம் கிடைத்தா நல்லா இருக்கும்னு நாம நினைப்போம். ஆனா ஒருத்தர் உண்மையிலேயே உங்க மேல அக்கறை வச்சிருந்தா நீங்க விளக்கத்துக்காக கெஞ்சவே தேவையில்ல. அவங்களே அத மரியாதையா கொடுத்திருப்பாங்க. அவங்க கொடுக்கலனா உங்க மௌனம்தான் அந்த உறவோட முடிவு. நான் என்ன நினைக்கிறேன்னு சொன்னா போதும், என் தரப்ப விளக்கினா போதும்னு நாமளே நம்மள சமாதானம் பண்ணிப்போம். ஆனா உண்மை என்னன்னா, உங்களை காயப்படுத்திட்டு நிம்மதியா இருக்கிற ஒருத்தர்கிட்ட நீங்க பேசிட்டு இருக்கீங்க. ஏற்கனவே ஒரு முடிவை எடுத்தவங்க கிட்ட விளக்கம் கொடுத்துட்டு இருக்கீங்க. உண்மையான தெளிவை என்பது அவங்க செஞ்சதுதான், அவங்களால முடிஞ்சதுன்னு நீங்க ஏத்துக்கிறது தான். அதுக்கு மேல அவங்க கிட்ட பேசி ஒரு பிரயோஜனமும் இல்லைன்னு புரிஞ்சுக்கிறது தான்.
4வது வார்த்தைகள் மறைக்கிற உண்மையை மௌனம் வெளிச்சம் போட்டு காட்டும். நீங்க அமைதியாகும்போது முகமூடிகள் தானா கழண்டு விழும். வார்த்தைகளால ஏமாத்த முடியும், ஆனா மௌனம் பொய் சொல்லாது. நீங்க பேசுறத நிறுத்திட்டு சும்மா கவனிச்சு பாருங்க. அவங்களோட உண்மையான குணம் வெளியே வரும். உங்கள உண்மையா மதிக்கிறவங்க நீங்க பேசாதத உணர்ந்து நேர்மையா வந்து பேசுவாங்க. உங்கள பயன்படுத்தினவங்க நீங்க எதுவும் கொடுக்காதப்போ காணாம போயிலாம. உங்கள வம்புக்கு இழுத்தவங்க நீங்க ரியாக்ட் பண்ணாததால கோவப்படுவாங்க. வார்த்தைகள் ஒரு மாயை, மௌனம்தான் நிஜம். 5வது விளக்கம் கொடுக்காமல் இருப்பதுதான் தன்னம்பிக்கையின் உச்சக்கட்டம். யாராவது நம்மளை தப்பா புரிஞ்சுகிட்டா வலிக்கதான் செய்யும். நாம விளக்கம் கொடுக்க நினைப்போம். ஆனா ஏற்கனவே மனசுல ஒரு முடிவோட இருக்கிறவங்க கிட்ட விளக்கம் கொடுக்குது தன்னம்பிக்கை இல்ல, அது ஒரு விதமான பயம். உங்களை விளக்கிக் கொள்ளாதது ஆணவம் இல்ல, அது மன அமைதி. ஏன்னா உங்க நோக்கம் சரியானதுன்னு உங்களுக்கு தெரியும். உங்களை புரிஞ்சுக்காதவங்க போறது நஷ்டம் இல்ல, அது நல்லதுதான். நீங்க அமைதியா இருக்கிறதால அவங்க கோவப்பட்டா அது அவங்க பிரச்சனை. நீங்க அவங்க ஆடுற விளையாட்டுக்கு ஆடல, அவ்வளவுதான். 6வது, நீங்க அமைதியா விலகி இருக்கிறது தான் அவங்களுக்கு ஒரு பாடம். கோபத்திலேயோ சண்டையிலையோ இல்லாம அமைதியா ஒருத்தர் ஒரு இடத்துல இருந்து விலகி போறதுல ஒரு பெரிய சக்தி இருக்கு. நீங்க எந்தவித சத்தமும் போடாம சும்மா விலகிடுறீங்க. அந்த அமைதி எந்த வார்த்தைகளாலும் கத்துக் கொடுக்க முடியாத ஒரு பாடத்தை அவங்களுக்கு கத்துக் கொடுக்கும். நீங்க விலகிறது நான் மதிக்கப்படாத இடத்துல இருக்க மாட்டேன், உறவை விட எனக்கு மன அமைதி தான் முக்கியம்னு சொல்லாம சொல்லும். மக்கள் வார்த்தைகளாரத்தில் நின்ன மாட்டாங்க, தூரத்தால தான் திருந்துவாங்க. நீங்க என்ன மதியன்னு கத்தும்போது அவங்க மாற மாட்டாங்க. நீங்க இல்லாதது அவங்களுக்கு வலிக்கும்போது, அவங்க எதை இழந்தாங்கன்னு புரியும்போது தான் ஒருவேளை மாறலாம். அவங்க மாறலனாலும் பரவாயில்ல. அந்த பாடம் அவங்களுக்கு இல்ல, உங்களுக்கு. உங்க நிம்மதிக்கு யார் அனுமதியும் தேவையில்லைன்னு நீங்க கத்துக்குவீங்க. முடிவுரை: இந்த வீடியோவை முழுசா பார்த்திருந்தா உங்களுக்குள்ள ஒரு மாற்றம் வந்திருக்கும். நீங்க தகுதியானவர்னு நிரூபிக்க துரத்தவோ கெஞ்சவோ விளக்கவோ தேவையில்லை. உங்க அமைதி சண்டையில ஜெயிக்காது, ஆனா அது உங்களை உங்களுக்கு திரும்ப கொடுக்கும். இந்த வீடியோவோட முக்கியமான கருத்து இதுதான். உங்க மௌனமே உங்க இறுதி வார்த்தையாக இருக்கட்டும். இது திமிர்ல இல்ல, சுயநலத்தில இல்ல, ஆழமான அசைக்க முடியாத சுயமரியாதையால. பார்த்ததுக்கு நன்றி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. யாருக்கு தேவைப்படுமோ அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. மறக்காம